ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் மீனா. டேய் ஷியாம், என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு? ஒரு கால் கூட இல்லையே. அப்படிலாம் இல்ல மீனா. டேய், அப்புறம் நீ என் கல்யாணத்துக்கு வரல சுட்டு போட்டுருவேன். அதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேடா. ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா, ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி தானே? யா நேர்ல பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். என்னப்பா எல்லாம் ஓகே தானே? ఓకే సార్. ఉమేష్ సార్ నమస్తే సార్. எல்லோட அனுப்பியாச்சுங்களா? சார் தேனி கம்பம் போடி தேவார அனுப்பிட்டு எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் அனுப்பியாச்சு சார். ரெகுலராக அனுப்பின எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் லோட் அனுப்பிட்டேன் சார். ஓகே, வெரி குட். ஷாம் கால் பண்ணுறான். அப்புறம் மச்சான் எப்போ ஃப்ளைட்டு? 6 o'clockடா. 4 o'clock கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன். அப்படியா? நான் ஒரு கேப் பிடிச்சி வந்துடுறேன் மச்சான். ஆனால் நானே கார் எடுத்து பிக்கப் பண்ண வரேன். டேய், உனக்கு எதுக்குடா சிரமம்? இது இல்லைடா சிரமம். சரி மச்சான், அப்போ ஏர்போர்ட் கேப் அனுப்பிடுறேன், வந்துடு. ஓகேடா மச்சான், நேரில் பார்க்கலாம். 4 o'clock ஷார்ப்பா ஏர்போர்ட்டு கேப் அனுப்பிடு. ஓகே.
வெல்கம் சார். ஹாய், தேங்க்யூ. தெம்மாங்கு பாட்டு கேட்கும் தேனியூரு, தேனாக இனிக்க பேசும் தேனிக்கார வீரபாண்டி பெத்த மகன் வந்து சேர்ந்த தென்று காற்று தேனி வாசம் முள்ளையாறு ஊர காக்கோ கை காட்டும் வாழக்கண்ணு தேனான தேனியூரு. ஓ சார் வணக்கங்கோ. என்ற பேர் ஆசீர்வாதம் சார். நான் ஒன்று கேப்பனுக்கு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. இது ஒரிஜினல் கலரா இல்லை மேக்கப்புங்களா? நான் கூட சின்ன வயசில் இப்படி தானுங்க இருப்பேன், செவன்னு. இப்போ கொஞ்சம் கலர் கூடி போச்சுங்க. எல்லா பொம்பளைங்களும் என்னை அமுல் பேபின்னு கொஞ்சுவாங்க. அப்படியா? ஃபேஷியல் பண்ணுங்க. எனக்கு காமெடி பண்ணுறது சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆசீர்வாதம், ஏனுங்க? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நிறுத்திடுறேனுங்க. இந்த செங்க சூளையில் உழைச்சு தான் எங்கள் அப்பா அம்மா என் வாழ்க்கையை இந்த அளவு உயர்த்திருக்காங்க. ஷாமு, இங்கே ஏரியா, அப்பா லோடு ஏற்றி விட்டு வந்துடுறேன். ஏய் முருகா, மழை வர்ற மாதிரி இருக்கு, தார்பாயை கட்டுறா. இந்த செங்கல் தான் எங்களோட குலசாமி. அப்பா, டேய் ஷாமு, செங்கலை தொடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நானும் உங்க ஆத்தால செங்கல் சூழல கஷ்டப்படுறது பத்தாதா? அந்த வண்டியை விட்டுட்டு இங்கிட்டு வாடா. செங்கல் இருக்கக்கூடாதியா? புஸ்தகத்தை எடுத்தாயா நீ படிக்க பெரிய ஆளா வர முடியும். சரிங்கப்பா. செங்கலின் செம்மண்ணு செந்தூர போட்டாச்சு, செவ்வானமெங்களின் முப்பாட்டன் சொத்தாச்சு. செங்கலின் செம்மண்ணு செந்தூர போட்டாச்சு, செவ்வானம் எங்களின் முப்பாட்டன் சொத்தாச்சு. அறுத்து வச்ச கல்லு பள்ளி கூடமாச்சு, படிச்சு வர தானே வாய்ப்பு எங்க போச்சு. என்னப்பா கண்ணீர் இதுல உள்ள போப்பா.
செங்கலின் செம்மண்ணு செந்தூர பொட்டாச்சு செவ்வானம் எங்களின் முப்பாட்டன் சொத்தாச்சு மண்ணில் விதைக்கும் விவசாயி நாங்க தானே முதலாளி தேடிக்கு இருந்தாரியா பார்க்கறதே போயிட்டு இருக்கேன். தானே இந்த மண்ணே எங்க கண்ணே இந்த மண்ணே எங்க கண்ணே கண்ணீரை கலந்து கல்லு மண்ணை பிசைஞ்சு வச்சோம் தண்ணீர் இல்லாம எச்சிலு முழுங்கிக்கிட்டோம் செம்மண்ணு தான எங்களோட பூமி செங்கல் தான எங்க கொலசாமி செங்கலெல்லாம் எடுத்து இனிமேல் விளையாடக்கூடாது என்னப்பா அப்பாடா. ஏன்டா கண்ணு ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லியா? ஒன்றும் இல்லப்பா. சாப்பிட ஏதாவது வேணுமாயா? அப்பா நீ இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விடுங்கப்பா. நம்ம படிக்கிற இடத்துல என்னையா இருக்கு? நாம நல்லா படிக்கிறதுல தான் இருக்கு. எனக்கு அங்க படிக்கணும் ஆசையா இருக்குப்பா. எங்க படிச்சாலும் என்னப்பா, நல்லா படியா. சரிப்பா. என்னோட வறுமை என் மகனுடைய சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியல. ஆண்டவா, இந்த செங்கசூல் என்னோட போகட்டும். என் மகன் படிச்சு பெரிய ஆளா வரணும் சாமி. நடையா போகாம டக்கு டக்குன்னு வேலையை பாருங்க. சீக்கிரம் லோட ஏத்தணும்பா. யார் அது? ஷாமா? முதலாளி. என்னடா உன் கூட 12 படிச்சவெல்லாம் காலேஜ் படிக்க போயிட்டான். நீ உங்க அப்பா மாதிரி செங்க சமக்க வந்துட்ட. அடுத்த வாரம் காலேஜ் சேர்த்து விடுறதா அப்பா சொல்லியிருக்காருங்க ஐயா. சரி சரி வேலையை பாரு. சரிங்கய்யா. டேய், ஸ்கூலுக்கு போகாம எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சாதான்டா பெரிய ஆளாக முடியும். நீ ஏன் காலேஜுக்கு போகாம தான் இருக்க? நீ ஏன் படிக்க போகல? போறேன்டா, போறேன். காலேஜுக்கு போய் படிச்சு பெரிய ஆளாயி ஃப்ளைட்ல வந்து இறங்க வேண்டியோ. விடுங்கப்பா, வயசான காலத்துல நீங்க தள்ளிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏய் ஷாமு, என்னப்பா வீரபாண்டி, என்ன யோசனை இருக்குவன்? ஏப்பா கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சாச்சு. உன் மகன் பார்த்துக்கிறேன்ட்டான். உன் மகனை காலேஜில் சேர்க்க முடியலன்னு வருத்தப்படாதப்பா. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீயா. கடவுள் எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவி செய்வாரப்பா. ஏய் ஷாமு இங்க வாப்பா. இந்த வரேன்ப்பா. என்னங்கப்பா? ரேடியோல என்னமோ சொல்றாங்க, என்னன்னு கேளுப்பா. இதுல ஏதோ படிப்பை பத்தி சொல்றாங்கப்பா. அப்படியாப்பா? படிக்க விரும்பும் வசதி இல்லாத மாணவர்களுக்கு 4 வருட கட்டணத்தையும் கல்லூரியை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளும். மாணவ மாணவிகள் அப்பா, அறிமுக தேர்வுக்கு அந்த ஜிஆர்டி காலேஜ்ல ஸ்பேஸ் சயின்ஸ் கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுதாம்ப்பா. அப்படியா? அதுல பாஸ் பண்றவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையே இல்லையாம்ப்பா. அந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதுனா கண்டிப்பா அதுல பாஸ் ஆயிருவோம்ப்பா. அப்படியாப்பா? ஆமாங்கப்பா. முருகா, நான் கும்பிட்ட சாமியெல்லாம் நான் கை உள்ள சாமி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகி காலேஜில் சீட்டு கிடைச்சு எங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறணும். Good morning, everyone. You are the first batch of space science students in our GRD college. Please introduce yourself.
பிரதீப் சார். ஷாம் சார். கீர்த்தி சார். மீனா சார். ஏய் மீனா, படத்துக்கு போகலாமா? என்ன வச்சு மச்சான், எனக்கு கேம்பஸ் செலெக்ஷனில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் கேப்ஜெமினியில் ஏஏ இன்ஜினியரா. வாவ். டேய், ஃபாரின்லாம் போக போற. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குடா. அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் ரெகுலரா இரு என்ன? என்ன மச்சான் இவ்வளோ பெரிய ஜாப் கிடச்சிருக்கு? ஃப்ரான்ஸ் எல்லாம் போகிற சந்தோஷமாக சொல்லு மச்சி. மச்சான் ஃப்ரான்ஸ்லாம் போனதுக்கப்புறம் எங்களை மறந்துட்ட, ஃப்ளைட்டில் ஏறி வந்து உன் ஆஃபீஸ் மணி சரக்கு போட்டு கலாட்டை பண்ணிடுவேன். ஏய், ஏமா சோகமாக இருக்க? என்னாச்சு? ஓஹோ ஓஹோ, புரிஞ்சு போச்சு. கேண்டீன் போயிட்டு போலாமா? போலாம் போலாம். ஆல் தி பெஸ்ட் ஷாம். தேங்க்ஸ் டி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஃபாரின்ல உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நான் இப்போ எனக்காக போகல, எங்கள் அப்பா அம்மாக்காக தான் போகிறேன். சின்ன வயசுலேருந்தே செங்கல் சூளையில் வேலை பார்த்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என்னை விட, என் சந்தோஷத்தை விட அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்காகவே வாழ்ந்தாங்க. இனி எல்லாமே மாறணும். வந்துருவேன் கீர்த்தி, மறந்துட மாட்டியா என்ன? மிஸ் யூ. மிஸ் யூ டூ. உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? நீ இல்லாம நான் எப்படி? எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா வீரபாண்டி? என்னுயிரும் நீயே, என் உயரம் நீ தானே, என் நினைவும் நீயே, என் கனவும் நீ தானே. நீல கடல் அலையிலே ஆகாய பறவையாய் மிதந்தாயே, பறந்தாயே, மீண்டும் வருவாயோ?
மச்சான் மச்சான் எப்பரா இருக்க வா உள்ள. நல்லா இருக்கேன்டா. சார் பையங்க ஓகே வாருங்க. தேங்க்யூண்ணா. வேற என்ன மச்சான்? இப்படி உட்காந்து பேசி எவ்வளவு நல்லா ஆச்சுல மச்சான். நீதான்டா ஹீரோ. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி தானே? யாரு அன்னோன் நம்பரா இருக்கு? அப்புறம் பார்க்கலாம். மச்சான் கூப்பிடுறான். மச்சான் நானும் மீனா பர்ச்சேசிங் வந்துட்டோம். நீ போய் கீர்த்தியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா? நான் எப்படா? டேய் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா. போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடும் மச்சான் ப்ளீஸ்டா. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. மச்சான் சீக்கிரம் போயிடு. விஷால் டேய் 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 ஹலோ மச்சான். அவளுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்டா. கமலம் 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 நீ காலை பூக்கும் கமலம் நீ கனவினில் உதித்த யவனம் மாலையில் ஏனடி மௌனம் கனவினில் உதித்த யவனம் மாலையில் ஏனடி மௌனம் தென்னவன் வீரன் கவனம் கவனம் திங்கள் முகம் ஜொலிக்கும் யவனம் யவனம் மன்னவன் மார்பில் சாயும் நேரம் மனமுடன் வருவேன் பாரும் மன்னவன் மார்பில் சாயும் நேரம் மனமுடன் வருவேன் பாரும் மனமுடன் வருவேன் பாரும் கமலம் 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 நீயே. திங்கள் முகத்து வதனமோ எங்கள் தென்பாண்டி முத்தின் பதனமோ திங்கள் முகத்து வதனமோ எங்கள் தென்பாண்டி முத்தின் பதனமோ மங்கா புகழ் கொண்ட மன்னவனோ எங்கள் நாட்டின் சின்னவனோ மங்கா புகழ் கொண்ட மாதரின் கற்பே உமக்கு சொந்தம் தங்கம் உன்மேனி எங்கும் பொங்கும் கலசம் தங்கம் உன்மேனி எங்கும் பொங்கும் கலசம் என்றும் இணைந்தே வாழ்வில் இன்பம் பொங்கும் மனவாசம் வாழ்வில் வந்ததே வசந்தம் வாழ்க்கை என்பதே. எப்படி இருக்க? அச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வழியாக பிக்கப் பண்ணிட்டேன் மச்சான். பேசாம வாங்க வாங்க உள்ள போகலாம்.
தவிக்கின்ற என் பருவம் பதிக்கின்ற உன்னுருவம், தவிக்கின்ற என் பருவம் அதில் பதிக்கின்ற உன்னுருவம், எதிர்க்கின்ற சொந்தங்கள் எது வந்த போதிலும் அதை உனக்காக எதிர்கொள்வேன் வா வா, உனக்காக எதிர்கொள்வேன் வா. தவிக்கின்ற என் பருவம் பதிக்கின்ற உன்னுருவம், தவிக்கின்ற என் பருவம் பதிக்கின்ற உன்னுருவம். தவிக்கின்ற என் பருவம் பதிக்கின்ற உன்னுருவம், எதிர்க்கின்ற சொந்தங்கள் எது வந்த போதிலும் உனக்காக எதிர்கொள்வேன் வா வா, உனக்காக எதிர்கொள்வேன் வா. மச்சான், நீ நினைச்சா பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம், அப்புறம் மேரேஜ் கிராண்டா பண்ணிருக்கலாம். ஏன்டா இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சிட்ட? மச்சான், உனக்கே தெரியும் அப்பா அம்மா சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாக வளர்ந்தேன்டா. அவளும் அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தா. அப்பா அம்மா இல்லாமல் வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்டா மச்சான். அவளும் என்னை மாதிரி தனியாக வளர்ந்ததுனால அவள் நல்லா பார்த்துப்பான்னு தோணுச்சு. அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கிரேட்ரா மச்சான். வைரக்கல்லோ உன் பற்கள், ஆகாய தாமரையோ உன் முகம், கருமேகம் தான் உன் கூந்தலோ பட்டு வித்தைகளோ உன் கண்ணம். வைரக்கல்லோ உன் பற்கள், ஆகாய தாமரையோ உன் முகம், கருமேகம் தான் உன் கூந்தலோ பட்டு வித்தைகளோ உன் கண்ணம். மச்சான் சொல்றா, அப்புறம் என்னடா உன் பிளான்? என்னடா பெரிய பிளானு? பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன மச்சி, எப்போ உனக்கு ஃப்ளைட்டு? மச்சான், நாளைக்கே நான் கோயம்புத்தூர் போகணும்டா. ஆ, கோயம்புத்தூரா? எஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. என்ன மச்சி, சொல்லு. மச்சான், என்னோட ஆஃபீஸில் நான் பண்ணின ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஃபிட் 50 lakhs. அந்த பணத்தை நம்ம காலேஜோட ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். என்ன மச்சி சொல்கிற? இது சம்பந்தமாக நம்ம HOD சசிகலா மேம் கிட்டேயும் சொல்லிட்டேன். அவங்க நாளைக்கே நம்ம கரஸ்பாண்டன்ட் பத்மநாபன் சாரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். மச்சி, செம்ம ஐடியாடா. தொண்டு செய்யறதுல நம்ம பத்மநாபன் சாரை யாராலையும் மிஞ்ச முடியாதுடா.
நல்ல எஜுகேஷன் கிடைக்காம எத்தனையோ குழந்தைங்க இங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான்டா. யாருக்கும் இவ்ளோ பெரிய மனசு வராதுடா. மச்சி, நாங்களே என் மேரேஜுக்காக சேர்த்து வச்சு 30 lakhs என்ன பண்ண தெரியாமல் இருந்துடா. நான் அந்த பணத்தை உன்கிட்ட கொடுக்குறேன், நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். நாங்களும் உங்க கூட கோயம்புத்தூர் வரோம். என்ன மீனா? இதுல என்னோட ஷேரும் இருக்கணும்னு நான் கிரேட் விருப்பப்படுறேன். மச்சான், என்னோட சேவிங்ஸ்ல இருக்கிற 10 lakhs டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் கீர்த்தி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எங்க சேவிங்ஸ்ல ஒரு பார்ட்டை நம்ம காலேஜோட ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம் சார். நாங்கள் இப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுத்த குட் எஜுகேஷன் தான் காரணம். சார், பட் இங்க நிறைய பசங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காம லைஃபே ஸ்பாயில் ஆகுது சார். சரியான அவேர்னஸ் இல்லாம நிறைய சில்ட்ரன் சைல்ட் லேபர் ஆயிடுறாங்க சார். இங்க நிறைய பசங்க தடம் மாறி தப்பான வழியில போயிடுறாங்க சார். செயின் ஸ்நாச்சிங், ட்ரக் அடிக்ஷன் அண்ட் அதர் கிரைம்ஸ். எஸ் சார், அந்த மாதிரி ஏழை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவறான வழியில பயன்படுத்துறாங்க சார். We are trying to change them. சார், டியூ டு சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியல. அதனால தான் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நோ ஒன் கேன் கைட் திஸ் ஜெனரேஷன் லைக் யூ கைடட் அஸ் சார். சார், நீங்கள் எல்லோரும் மேலை நாடுகளுக்கு சென்று இந்தியா வந்துள்ளீர்கள். 1 கோடி ரூபாயை நன்கொடையாக கொடுக்க முன்வந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இருந்த போதிலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஒரு அறக்கட்டளை, PSCR அறக்கட்டளை என்ற பெயரில் தொடங்கி இந்த 1 கோடியை டெபாசிட் செய்து எங்களுடைய மேட்சிங் கான்ட்ரிபியூஷனாக 1 கோடியை நாங்கள் கொடுக்கும் நிலையில் மட்டற்ற மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தரும் வகையில் அமைந்துள்ளது. Thank you, sir. Welcome, Mr. Shyam. அன்பிற்குரிய நண்பர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, இன்றைக்கு எங்களோட கனவு நினைவாகும் நாள். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல். ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் அவேர்னஸ் இல்ல. நம்முடைய கரஸ்பாண்டன்ட் டாக்டர் டி பத்மநாபன் சார் PSGR ட்ரஸ்ட் ஆரம்பிக்க பேருதவி புரிந்திருக்கிறார். மற்றும் கல்வி அமைச்சர் தணிகாச்சலம் ஐயா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நன்றி. அன்பு கனிந்த வணக்கம். இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கரஸ்பாண்டன்ட் டாக்டர் டி பத்மநாபன் சார், ஸ்ரீமதி கீதா பத்மநாபன் மேம் அண்ட் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்த நம்முடைய ப்ரொஃபஸர் சுனில் சார். இவர்கள் அனைவருக்கும் இந்த பெருமை போய் சேரும். எல்லோருக்கும் நன்றி. It's not just a trust. It's a family for all children to develop their education to learn and succeed. While education grows, the nation rises. Thank you. கல்வி வெற்றி. Okay. Now let's see the AV on the screen. Blessing words from our educational minister, Dr. M. Tanigachalam ஐயா அவர்கள். வணக்கம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் வரிகளுக்கு மெய்ப்பிக்கும் வகையில்
கல்வி நிறுவனங்களை அமைத்து அதன் மூலம் பல்லாயிரம் மாணவர்கள் பலன் பெறும்படி செய்த இந்த ஜிஆர்டி கல்வி குழுமத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். கோவை மாநகரின் முக்கிய அடையாளமாக விளங்கும் இந்த ஜிஆர்டியின் நிறுவனம் பல நூற்றாண்டுகள் காண வாழ்த்துகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் முதல் துணை வேந்தராகிய பேராசிரியர் GR தாமோதரன் எனும் கல்வி ஆளுமையின் வழித்தோன்றல் மரியாதைக்குரிய GRT பத்மநாபன் அவர்கள் இந்நிறுவனத்தை தம் தந்தை வழியில் நின்று சிறப்புற நடத்தி வருகிறார். இதை பிரமிக்க வைத்த செய்தி ஒன்றுதான், கல்வியாளர்கள் தொண்டு நிறுவனம் அமைத்து அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்வதும் கல்வி அளிப்பதும் வியப்பில்லை. ஆனால் GRT கல்லூரியில் பயின்ற மாணவர்களும் கூட தொண்டு செய்ய வேண்டும் எனும் நல்ல எண்ணத்தோடு தாங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை தம் கல்லூரிக்கு அளித்து அதன் மூலம் பலரையும் வாழ்விக்க வேண்டும் என எண்ணுவதுதான். அத்தொகையோடு கல்லூரி நிர்வாகமும் தம்மால் இயன்ற தொகையை சேர்த்து கொடுத்து தாங்களே தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து நன்மை செய்யுங்கள் என்றது போற்றத்தக்கது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரட்பாவிற்கு ஏற்ப நல்ல முறையில் கற்று அதன்படி வாழும் இந்த மாணவ கண்மணிகள் இந்த சமுதாயத்தின் முன் உதாரணம் என்றே சொல்லுவேன். ஜிஆர்டி கல்வி குடும்பத்தையும் அதன் நிர்வாகத்தையும் மாணவ செல்வங்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Let's see the AV of Dr. T. Padmanabhan sir. வணக்கம். நமது டாக்டர் GR தாமோதரன் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு 37 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயே கலை அறிவியல் கல்லூரிகளுள் சிறந்து விளங்கி வருகிறது. 1999 2000 NAAC நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் தர நிர்ணய குழு A++ A 5 ஸ்டார் கிரேடு வழங்கி இந்த கல்லூரியை அங்கீகாரம் செய்துள்ளது. 2004ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழு தன்னாட்சி வழங்கி இந்த கல்லூரியை தரம் உயர்த்தியது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளில் பாடத்திட்டங்களை தேவைக்கேற்ப மாற்றி அமைத்து மாணவர்களுக்கு கல்வி புகட்டி வருகிறோம். கட்டமைப்பில் நமது கல்லூரிக்கு நிகர் நமது கல்லூரியே. காட்சி தொடர்பியல் துறையில் ஒரு ஸ்டூடியோ, டாவின்சி எடிட் லேப் போன்ற வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். ஆப்சர்வேட்டரி வானிலை ஆராய்ச்சி மையம் ஒன்றை தொடங்கப்பட்டு இந்தியா மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடன் புரிந்துணர்வு செய்ய உள்ளோம். இன்று நீங்கள் எல்லோரும் 1 கோடி ரூபாயை நன்கொடையாக அளிக்க முன்வந்துள்ளது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தரும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் கல்லூரி நிதியில் இருந்து நாங்களும் 1 கோடி மேட்சிங் கான்ட்ரிபியூஷனாக கொடுத்து உங்களை PSCR அறக்கட்டளை என்னும் பெயரில் அந்த நிதியை வங்கியில் டெபாசிட் செய்து அதில் வரும் வட்டியில் ஏழை மாணவர்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட உதவும்படியும் ஹெல்த் கேர், ரூரல் டெவலப்மெண்ட் போன்ற நல்ல திட்டங்களை வகுத்து மக்களுக்கு சேவையாற்றும்படி வேண்டுகோள் விடுக்கின்றோம். உங்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நல்லோர்கள் எண்ணமிது முத்தம்மா நல்லற வாழ்வு
எழுத்தறிவித்தவன் இறைவனாகிறான் என்ற முன்னோர்களின் வாக்கை கடைபிடித்து அதில் முன்னோடியாக திகழும் ஜிஆர்டி கல்விக் குழுமத்தில் படித்து முன்னேறிய மாணவ மாணவிகளின் இந்த கல்லூரி வாழ்வு இனிவரும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைய மனமார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.